விஜயும் எனது இரு கண்கள் மாதிரி. இருவருடனும் படங்களில் நடித்துள்ளேன். இரட்டை இலை எங்கு இருக்கிறதோ அங்கு பிரச்சாரத்திற்கு செல்வேன் என மதுரையில் நடிகர் வையாபுரி பேட்டி. கொரோனா காலகட்டத்தில் சாலையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு மதுரை அனுஷத்தின் அணுவிரகம் நிறுவனர் நெல்லை பாலு உணவுகள் வழங்கினார். கொரோனா முடிவுற்றாலும் நெல்லை பாலு சாலையோரத்தில் வசிப்போருக்கு உணவுகள் வழங்குவது 1700 நாட்களை எட்டியுள்ளதை அடுத்து மதுரை SS காலனியில் உள்ள காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவா கோவிலில் நெல்லை பாலு ஏற்பாட்டில் ஏராளமான பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நடிகர் வையாபுரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வையாபுரி கூறுகையில், அதிமுகவில் இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டது உட்கட்சி விவகாரம். அரசியலில் இருக்கிறேன். இரட்டை இலைக்காக வாக்கு சேகரிக்க செல்வேன். ஜெயலலிதா என் திருமணத்திற்காக கொடுத்த குத்து விளக்குகள் என் வீட்டில் உள்ளது. இரட்டை இலை எங்கு இருக்கிறதோ அங்கு வாக்கு சேகரிக்க செல்வேன். இதுவரை எந்தவித மாற்றமும் இன்றி இரட்டை இலைகளுக்காக வாக்கு சேகரித்து வருகிறேன். அம்மா புரட்சி தலைவர் வழியில் பயணித்து வருகிறேன். நடிகரை பார்ப்பதற்கு கூட்டம் வரத்தான் செய்யும். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் எனது பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம் என விஜய் கூறி வருகிறார். ஆனால் அவரை பார்ப்பதற்காக வரும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டது. காரூர் நிகழ்விற்கு வருத்தம் தான் தெரிவிக்க முடியும். விளக்கம் தரும் தகுதி கிடையாது. நான் பிறந்து வளர்ந்தது தேனி. ஆனால் மதுரை கதைக்களத்தில் உள்ள படத்தில் நடிக்க வேண்டும் என நீண்ட நாள் ஆசை உண்டு. என்னை பல இயக்குநர்கள் இயக்க தயாராக உள்ளதால் நான் திரைப்படத்தை இயக்கும் ஆசை எனக்கில்லை. மதுரை கதைக்களத்தை வைத்து எந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க தயாராக இருக்கிறேன். மதுரையில் நல்ல பண்புகள், கலாச்சாரங்கள் உள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அண்ணன் என்றுதான் அழைக்கிறார்கள். புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து திரைத்துறைக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தம் உண்டு. நிறைய நடிகர்கள் அதிமுகவில் இருந்துள்ளனர். இரட்டை இலை மீதும் புரட்சி தலைவர் மீதும் நடிகர்களுக்கு எப்போதுமே பாசம் உள்ளது. கமல், கேப்டன் ஆகியோர்களுடன் நிறைய படங்களில் நடித்துள்ளேன். ஆனால் என்றுமே அவர்கள் என் கட்சிக்கு வாருங்கள் என்று சொன்னதில்லை. அரசியலில் யாரும் யாரையும் கார்னர் செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் வட்டமும் ரசிகர்களும் உள்ளனர். ஆகவே ஒருவரை கார்னர் செய்ய முடியாது. அஜித்தும் விஜயும் எனது இரு கண்கள் மாதிரி. இருவருடனும் படங்களில் நடித்துள்ளேன் என கூறினார். இன்னொருத்தவங்க கொடுக்கறத வாங்கி நம்ம கையில கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் வேற. அதற்காகவே நான் எப்போ வேணாலும் வரும்போது அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துப்பேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, நீங்கள் வந்து சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா நான் வந்து அரசியலில் இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போகிறேன், ஓட்டு கேட்டு போகிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் எப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்னுடைய கல்யாணத்துக்காக 2 குத்து விளக்கு பரிசாக கொடுத்தாங்க. அது என் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒளி விளக்காக இருக்குது. நான் அன்னைக்கு சொன்ன ஒரே விஷயந்தான் இன்னைக்கும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன். ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு கேட்டு போவேன். இது வரைக்கும் எங்கேயும் மாறினதில்லை, இதுக்கப்புறமும் மாறப்போகிறதில்ல. அம்மா, புரட்சி தலைவர், இந்த மாதிரி தான் என்னுடைய கொள்கை. பொதுவாக சினிமாவிலேருந்து அரசியல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கரூர் சம்பவம் பேசப்பட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அஜித்குமார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாருமே பொறுப்பாகும், கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு அழகாவத்தவங்க கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க. இது என்னன்னா, அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தரப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்கறதுக்கு கூட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார். அவரும் குழந்தைகளோடு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு. அதையும் மீறி ஆசையில் பார்க்க வராங்க. இது நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு புது நடிகர்கள், புது இயக்குநர்கள்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதுரை சார்ந்து நீங்கள் வந்து பேசக்கூடிய படங்கள், வசனங்கள்லாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும்? ஐயோ, நீங்கள் கேட்குறத நானும் கேட்டேன், என் வீட்லேயும் கேட்டாங்க. நான் பிறந்த ஊர் தேனி. மதுரை ஸ்லாங் நல்லாவே பேசுவேன். ஆனால் அது மதுரை மண்ணை இயக்கக்கூடிய சசிகுமாரன்னா இருக்கட்டும், அன்னைக்கு இருக்கிற பாரத சார்லேருந்து அமீரன்லேருந்து பாலானன்லேருந்து நிறைய பேர் மதுரை ஸ்லாங்கை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ மதுரை ஸ்லாங்கு பேசி நடிக்கக்கூடிய, மதுரை மண்ணுடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கும் வரைக்கும் வரல. ஆனால் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அது நம்ம பிறந்த ஊர், பிறந்த மண், நம்ம பாஷை, நம்ம பேசி நடிக்கணும்னு. அதுக்கு உண்டான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சா முதல்ல அதுக்கு தான் என்னுடைய முதல் ஒரு முன்னுரிமை. பொதுவாக நகைச்சுவை நடிகர்கள்லாம் நடிகராக மாறுறாங்க, அடுத்து இயக்குநர்களாக மாறுறாங்க. அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு வந்ததா, இல்லை எண்ணம் இருக்கா உங்களுக்கு? இது
இயக்குனராவா அதுக்கு இல்லை பொதுவாகவே எல்லாருமே இயக்குனர் தான். ஏன்னா எல்லா திறமையும் இருந்தால் மட்டும்தான் அவன் நடிகராக வர முடியும். வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டா, அதனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும். ஆனால் என்ன, பல பேர் இயக்க தயாராக இருக்கிறதுனால எனக்கு இயக்கணுங்கிற ஆசை இப்போ இல்லை. பொதுவா எல்லாருக்குமே மதுரையை கதைக்களமா வச்சு நடிக்கணும், குறிப்பா ஜல்லிக்கட்டு, சிலம்பம் இதுகளை வச்சு நடிக்கணும்னு ஆசை. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணலாம்னு ஆசையா இருக்கு? நான் தான் சொன்னேனே, மதுரை பாஷை பேச வச்சு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரி, ஒரு விவசாயியாக கொடுத்தாலும் சரி, ஒரு கிராமத்தை பெரியவராக கொடுத்தாலும் சரி, ஒரு தாத்தாவாக கொடுத்தாலும் சரி, என்ன வேஷம் கொடுத்தாலும் மதுரை பாஷை பேசி நடிக்கிறதுன்னா அதுக்கு நான் எப்போவுமே தயார். இப்போ ஒரு விஷால் சொன்ன மாதிரி நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மதுரை சாயல்ல பழக்க வழக்கங்கள், பண்பாடு, உணவு இதுல என்ன பிடிக்கும்? மதுரை டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? நான் சொன்ன டைலாக் வந்து நான் சொன்ன டைலாக் வந்து ஏற்கனவே அதில் நம்ம ராசு மதுரவன் உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் நிறையா மதுரை படங்கள் பண்ணியிருந்தார். அதில் பூமகள் ஊர்வலம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நான் மதுரை ஸ்லாங் தான் பேசியிருப்பேன். சரி, இதுக்கப்புறமாவது நமக்கு மதுரையில் படங்கள், அப்புறம் பாண்டி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்லாங் தான் பேசியிருப்பேன். அதில் எங்கள் ஊரில் தேனியில் வந்து ஒருத்தர் பஸ் டிரைவர் இருந்தார். ரொம்ப பேசுனா அவர் சொல்லுவா அடிக்கடி, டே பேச்சை கொர்றா டே அப்படிம்பார். அந்த பேச்சை கொர்றா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுபோல் நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது. சண்டியர் மாதிரி இந்த மாதிரி நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அந்த எல்லா வார்த்தைகளையும் படத்தில் பயன்படுத்துவேன். மதுரை மக்களுடைய அந்த டைலாக்ல உங்களுக்கு பிடிச்சது பொதுவாக அண்ணன் இந்த மாதிரி அண்ணன் தான். நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை அடிக்கடி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க, மதுரையிலே கூட இருக்காங்க, வெளியவும் இருக்காங்க. அங்கே கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அப்பாவை பற்றின பையன் வந்து அதான் நாட்டாமையிலேருந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி பையன் உட்காரவே மாட்டார். அதுபோல் மதுரையில் நிறைய பண்புகள் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. அதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாரை பார்த்தா அண்ணன் கூட என் ஒய்ஃபு சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் வயசு 56 ஆகுது, அவர் வயசு 40 தான், அவரை போய் அண்ணன் கூப்பிட்றீங்க, நானே அவரை வந்து பேரை சொல்லி தான் கூப்பிட்றேன் சுரேஷ்னு, நீங்கள் என்ன அண்ணன் அண்ணங்கிறீங்கன்னு. எனக்கு அப்படியே பழகி போச்சு, யாரை பார்த்தாலும் அண்ணன்னு கூப்பிட்டு. அண்ணங்கிறது என் கூடயே பிறந்தது, என் கூடயே வளர்ந்தது. அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரன் தான் எங்கள் அண்ணனும் கூடயே இருக்கார். இப்போ அதிமுக ஆட்சியிலலாம் ஏதாச்சும் தவறுகள் நடந்தா எல்லா திரைத்துறையினரும் குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியில எவ்வளவோ மக்கள் இல்லாத அளவு நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் யாருமே ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு திரைத்துறையை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க டிஎம்கே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா அதிமுகவுக்கும் நடிகர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா இப்போ இல்லை, புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து நிறைய நடிகர்கள் இருக்கிறது எந்த கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அதில் பாருங்கள், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சில பேர் வெளியே சொல்ல முடியாட்ட கூட ஓட்டு போடும்போது நான் எங்கே போட்டேன், ரெட்டலைக்கு போட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா பேருக்கு அது என்னமோ தெரியல, அது புரட்சித் தலைவர் மேலே உள்ள பாசம், அம்மா மேலே உள்ள பாசம், ரெட்டலை மேலே உள்ள பாசம், அது எப்பயுமே நடிகர்களுக்கு உண்டு. அதை கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு. ஏன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு கூட உரிமையோடு இருக்கணும், அது மாதிரி உரிமையோடு கேட்குறேன் அப்படிங்கிற அந்த பாசம் தான். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் கூட சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவர் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கோ இல்லை எதுக்கோ கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? இல்லைங்க, இது வரைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி அவர் பேட்டியில் கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார், வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறார், ரொம்ப நல்ல நடிகர், எல்லாம் பாராட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அதுபோல் நடிகர்கள் யாரும், கேப்டன் எடுத்துக்குங்க, அவ்வளவு நல்ல பழக்கம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதில்லை. அந்த மாதிரி யாரையும் கூப்பிட மாட்டாங்க, விரும்பி போனால் உண்டு. மொத்தத்தில் ஒரு மதுரைக்காரராக இருக்க பெருமைப்படுறீங்களா? மதுரை உண்மையிலே இல்லை, உண்மையிலே என்னன்னா, நான் சொல்லும்போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன். ஆனால் பெற்றது அன்னை எங்கன்னா அது தமிழ் அன்னை, மதுரை அன்னை. அதனால் வந்து என்னைக்குமே மதுரையை நான் மட்டும் இல்லை எல்லாருமே நேசிப்பாங்க. நீங்க விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி வாய்ப்பு இருந்திருக்கு, பழகி இருக்கீங்க. இப்ப அவரை ஒரு கார்னர் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு. அவருக்கு இந்த இடத்துல என்ன சொல்லுங்க? இல்லைங்க, இப்போ பொதுவாகவே யாருமே கார்னர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் இவங்க அப்படின்னு சொல்லி யாரும் கார்னர் பண்ண முடியாது. நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன், நல்ல நண்பர், நிறையா மனம் விட்டு பேசியிருக்கோம். எனக்கு நான் அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். அப்போ அவர் மட்டும் கேட்பாங்க. எனக்கு 2 கண்ணு மாதிரி, ஒன்று ஏகே,
ஒன்று விஜய் சார், 2 பேருமே. ஏன்னா 2 பேரும் கூட ஈக்குவலாக ஒரு 12 படங்கள் 14 படங்கள் நடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.